of numbers that may contain duplicates இருக்கலாம். நம்ம இருக்கிற பெர்முடேஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். பெர்முடேஷன் எல்லா பெர்முடேஷனுமே யூனிக்கா இருக்கணும். டூப்ளிகேட் பெர்முடேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு லாஜிக் ப்ரீவியஸ் பண்ண பெர்முடேஷன் மாரியே தான். சேம் திங். We will have the array and the index. ஸோ பெர்முடேஷன் என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா வேல்யூவும் அதோட ஸ்வாப் பண்ணுவோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி 0வை 0வோடயே ஸ்வாப் பண்ணுவோம். அதே நம்பர் வந்துரும். அடுத்த வாட்டி 1 அடுத்த நம்பர் அதோட ஸ்வாப் பண்ணுவோம். இப்ப அடுத்த நம்பர் சேமா இருந்தா நம்ம அத பண்ணக்கூடாது. ரைட். இப்ப இந்த நம்பர் ப்ரீவியஸ் நம்பரோட சேமா ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் பண்ணிக்கணும். சார்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அத பண்ணணும். இப்ப இந்த நம்பர் செகண்ட் நம்பர் இதோட சேமா இருக்கு. அப்ப எதுவும் பண்ணக்கூடாது. இப்ப தேர்ட் இதுக்கு வரும்போது தேர்ட் நம்பர ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட ஸ்வாப் பண்ணணும். ஸோ 2 1 1 வந்துரும். ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப 0 இண்டெக்ஸ்ல இருந்து அதாவது 1 0வோட ஸ்வாப் பண்ணணும், 2 0வோட ஸ்வாப் பண்ணணும். அடுத்து எந்த இண்டெக்ஸ்ல இருந்து பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து பண்ணணும். ரைட். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து பண்ணணும். இந்த என்ன இண்டெக்ஸோ +1 குடுத்துக்கணும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2த்தையும் ஸ்வாப் பண்ணணும். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து 1 அது கூட ஸ்வாப் பண்ணா அதே நம்பர் தான் வரும். இப்ப இண்டெக்ஸ் 2 அதுல இருந்து பண்ணணும். அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா, நம்ப ஆம் 1 வந்து 2வோட ஸ்வாப் பண்ணணும். ஸோ நமக்கு 1 to 1 வரும். ரைட். அடுத்து இண்டெக்ஸ் 2. Okay. So and then here what you have to do is இங்க 1 அதோடயே ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா we will have 1 2 1 1. அடுத்தது வந்து செகண்ட் இண்டெக்ஸ் இதுவும் சேம். அதனால ஸ்வாப் நடக்காது. இங்க கன்டின்யூ பண்ணிடுவோம். ஸோ 1 1 2 1 2 1 2 1 1 1 1 2 1 2 1 2 1 1 ஆல் எல்லாம் கிடைச்சிச்சு. நம்ம லென்த் -1க்கு சேமா இருக்குது அப்படின்னா பாலா ரைட். ஸோ திஸ் இஸ் த வே. இப்ப என்ன அப்படின்னா, இத நம்ம இது போன இதே மாரி தான். என்ன ஒண்ணு நம்ம நம்பர் ப்ரீவியஸ் நம்பருக்கு சேமா இருந்தா, நம்ம வந்து அத கன்டின்யூ பண்ணிடணும். அந்த பிரான்ச்ச ப்ரொசீட் பண்ணக்கூடாது. நமக்கு எல்லாமே லென்த்க்கு ஈக்குவலா இருக்குதுன்னா, நம்ம இருக்கிற அரேவ லிஸ்ட்டா மாத்தி நம்ம அவுட்புட் லிஸ்ட்ல போட்டுடலாம். ஸோ இந்த இத கோட் பண்ணுவோம். இதுல என்ன இஷ்யூ வருதுன்னு நம்ம இருந்து பார்க்கலாம். ஸோ இத முதல்ல நம்ம கோட் பண்ணிடுவோம். ஸோ we will have the list of integer res and res is equal to new array list. ஓகே. இப்ப நம்ம dfs ஃபங்ஷனை கால் பண்ணணும். dfs ஃபங்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் nums போவோம். அது இண்டெக்ஸ் போவோம். அப்புறம் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் போவோம். Now we have to return the res. Correct. Now dfs function void dfs first is the array, அடுத்தது is an index. ரைட். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச் வச்சு தான் நம்ம கோட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் என்ன அப்படின்னா, we have to loop from idx I less than arr dot length வரைக்கும் போகணும். இந்த இண்டெக்ஸ் என்ன இருக்கோ அதுல இருந்து நான் லூப் அடிக்கணும். கரெக்ட். I plus plus. ரைட். இப்ப நம்ம ஸ்வாப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். பிஃபோர் கால் பண்றதுக்கு முன்னாடி ஸ்வாப் பண்ணணும். இது அந்த ஸ்வாப் ஆஃப் arr அந்த idx என்னவோ idx-யும் இந்த i வேரியபிள் இருக்குல்ல, ஒண்ணா போகும்ல இந்த லூப் வேரியபிள், idx-யும் i-யும் தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும். கரெக்ட்டா? 0 1 அப்புறம் 0 2 இத தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணியாச்சு. அப்புறம் திருப்பி ஒன்ஸ் இங்க ஸ்வாப் நடந்ததுக்கு அப்புறம் you have to call the function. அப்படி கால் பண்ணும்போது dfs of the same array. இப்போ என்னன்னா என்ன idx இருக்கோ அந்த idx plus 1. ரைட். இப்போ யூசுவலா நம்ம ஸ்வாப் பண்ணிட்டு மேல ஸ்டேட்டுக்கு போகும்போது இந்த ஒரிஜினல் ஸ்டேட் வரணும். அதனால நம்ம திருப்பி ஸ்வாப் பண்ணுவோம் ஒரு வாட்டி. பட் இது வந்து யூசுவலா இந்த ப்ராப்ளத்துக்கு ஒர்க் ஆகாது. டூப்ளிகேட்ஸ் வரும். அது என்னன்னு பார்த்துட்டு எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். பட் நம்ம என்ன ப்ராப்ளம் வருதுன்னு அப்படின்னு பார்க்கலாம்.
ரைட். இப்போ ஸ்வாப் பேக். ரைட். இப்போ வாட் இஸ் த பேஸ் கண்டிஷன்? இஃப் ஐடிஎக்ஸ் இந்த ஸ்டேட்லேயே மாற்றிடலாம். ஈக்குவல் டு ஏஆர்ஆர் லென்த் மைனஸ் ஒன். ஈக்குவல் லென்த்துன்னு போடலாம், இல்லை லென்த் மைனஸ் ஒன் கூட போடலாம். ஈக்குவல் டு அரே டாட் லென்த் மைனஸ் ஒன். இந்த ஸ்டேட்லேயே நம்ம கூட ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரைட். இந்த ஸ்டேட்டில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, I will declare a list of integer. Okay, one perm is equal to new array list. Okay, இப்போ என்னுடைய அரேல இருக்கிற எல்லா வேலையும் காப்பி பண்ணணும். ஸோ ஃபார் இன்ட் வேல் கோலன் ஏஆர்ஆர் அரே இருக்கிற எல்லா வேல்யூம் என் பெர்மில் காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னுடைய பெர்முடேஷன் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கல, அதை வந்து என்னுடைய ரெஸ்ட்டில் போயிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். and then I'm returning. Right, so this is the base condition. Right, so இது நம்ம யூஷுவலாக பண்ணுறது. ஓகே, ஸோ ஐ திங்க் சம் டெஸ்ட் கேசஸ் மைட் பாஸ். அண்ட் சில இதில் வந்து ஸ்வாப்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம எழுதலை. ஸோ ஸ்வாப்ன்ற ஃபங்க்ஷனை எழுதிடுவோம். void swap ஒரு அரே, அப்புறம் index 1 comma index 2 int temp is equal to AR of index 1, AR of index 1 is equal to AR of index 2, and ARR of index 2 is equal to temp. So swap முடிஞ்சிச்சு. We will see what happens. So wrong answer ஒரு இதுக்கு வருது. என்னன்னா you are seeing duplicates coming. Right. So இந்த இதில் என்னன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி நம்ம ஸ்வாப் பேக் பண்ணும்போது இதில் ஒரு கண்டிஷன் என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒன்று பண்ணணும்ல, என்ன பண்ணணும்? if I is greater than IDX, previous number சேமா இருந்தா நம்ம கண்டினியூ பண்ணணும்ல, and ARR of I is equal to ARR of I minus 1. அப்படின்னா கண்டினியூ. இந்த சொல்யூஷன் ப்ரீவியஸ் வேல்யூ சேமா இருந்தா கண்டினியூ பண்ணணும்ல, அந்த இதை மிஸ் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் வேல்யூ சேமா இருந்தா கண்டினியூ பண்றது. ஓகே, இப்போ இங்கே டெஸ்ட் கேஸ் 2 பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் கொடுப்போம். பட் யூஸ்வலி இந்த இதுக்கு சம் டெஸ்ட் கேஸ் வில் ஃபெயில். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுது. இது காரணம் என்னன்னா we are getting duplicates. ரைட். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு சொல்யூஷன் நார்மலா நம்மளுடைய ரெகர்ஷன் லாஜிக்ல இது டூப்ளிகேட்ஸ் வில் கம். ஓகே, இதுக்கு டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேல்யூ வரும்போதும் அதை வந்து செட்ல போட்டுட்டு, செட்ல ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ரைட். என்ன ஐ இருக்கோ அதை செட்ல போட்டு செட்ல ஏற்கனவே கண்டினியூ பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் சொல்யூஷன். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, ஓகே, ஸோ அந்த சொல்யூஷன் பார்ப்போம். இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம மேலே போகும்போது ஸ்வாப் பண்ணுறோம்ல, மேலே போகும்போது ஸ்வாப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஹோல் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்டில் கம்ப்ளீட்டாக நம்ம இங்கே எப்படி ஃபுல்லாக ஸ்வாப் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் சப்போஸ் ஸ்வாப்பிங் பண்ணலன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இருக்கு. ஓகேவா, என்ன வரும்? 1 2 3 கரெக்டா? ஃபர்ஸ்ட் 1 1ஓட ஸ்வாப் பண்றேன். அடுத்தது 2வையும் 1ஐயும் ஸ்வாப் பண்ணுவேன். அடுத்தது 3யும் 1ஐயும் ஸ்வாப் பண்ணுவேன். சாரி, இப்போ நான் ஸ்வாப் பண்ணல, ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போகலன்னா சொல்றேன். ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போகல அப்படின்னா என்ன ஆகும்? 2 1 ஸ்வாப் ஆகுமா? அடுத்த வாட்டி இங்கே வரும்போது என்ன ஆகும்னா, இந்த 3யும் 2வும் ஸ்வாப் ஆயிடும். 3யும் 1ம் ஸ்வாப் ஆகுது. ஏன்னா நான் ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போகல, இங்கே ஸ்வாப் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா. ரைட்.
ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த 2ம் 3யும் ஸ்வாப் ஆகி எனக்கு 3 1 2 ஆயிடும். ரைட். இப்ப இது முடிச்சிட்டு நான் ஹோல் இது முடிச்சிட்டு போகும்போது அப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஸ்வாப் பண்றேன். ஓகே, இது ஹோல் திங் முடிச்சதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட் ஸ்வாப் எப்படி பண்ணலாம் அப்படின்னா சேம் கேஸ் தான். இங்க இருந்து திருப்பி இந்த எண்ட்ல இருந்து இப்ப I எங்க இருக்கு? இங்க இருந்து கீழ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இத இந்த நம்பரோட ஸ்வாப் பண்ணணும். அப்புறம் இங்க வந்துட்டு இந்த நம்பர இதோட ஸ்வாப் பண்ணணும். நம்ம ஒரிஜினல் ஸ்டேட் போறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இருந்து லூப் அடிக்கிறேன். இங்க இருந்து லூப் அடிச்சு இப்ப I என்ன இருக்கும்? 0ல இருக்கும். கரெக்ட்டா? இந்த இதுல இத முடிச்சுட்டு வரும்போது, இந்த இடத்துக்கு வரும்போது I வந்து ஆக்சுவலா 0ல இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க இருந்து இந்த 2யும் 3யும் ஸ்வாப் பண்றேன். what will become 2 1 3 ஆயிடுதா? அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இதையும் இதையும் ஸ்வாப் பண்றேன். என்ன ஆகும்? 1 2 3 ஆயிடுதா? சோ லூப் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்வாப் பண்ணி நான் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடலாம். சோ அப்படி பண்றது மூலியமா அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இத கமெண்ட் பண்ணிடுறேன். இங்க ஒரு லூப் அடிக்கிறேன். for int j is equal to arr.length minus 1. அதிலிருந்து j greater than I வேல்யூ என்ன இருக்கோ அது வரைக்கும். j இங்கிருந்து பின்னாடி வரேன். ஓகேவா? இங்கிருந்து பின்னாடி வரேன். j மைனஸ் மைனஸ். ஓகே. சோ j வந்து 3ல இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா j வந்து 312ல j வந்து 2ல இருக்கு. j இங்க AR of length minus 1 ரைட்டா? I என்ன இருக்கு? 0ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I will swap I, j. சோ என்ன ஆகும்? இந்த லாஸ்டும் இதுவும் ஸ்வாப் லாஸ்டும் I வந்து 0 லாஸ்ட் இதுவும் ஸ்வாப் ஆகும். அப்ப 2 3 ஸ்வாப் ஆகுமா? அப்புறம் j மைனஸ் I 1 2ம் ஸ்வாப் ஆகும். இப்போ ஒரிஜினல் ஸ்டேட் வந்துருச்சா? சோ லூப் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்வாப் பண்ணனா எனக்கு இந்த டூப்ளிகேட்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் அரே டாட் சார்ட் ஆரம்பத்திலே பண்ணல. அரே டாட் சார்ட் பண்ணாம நம்மளுடைய ப்ரீவியஸ் இதை பண்ணுவோம். இங்க I இல்ல IDX வரைக்கும். நம்ம IDX எங்க இருக்குதோ அது இருந்தா பண்ணணும். ரைட், IDX பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ். So you're getting the wrong answer. Array dot sort error length I greater than IDX. ஓகே, இப்போ இதை கமெண்ட் பண்ணிட்டு இதை எடுத்து விடுவோம். I think for this test question only it is failing. Okay, for here also we are getting the duplicates. Okay, one second. After this, okay, now here let me comment this off. இப்போ what you have to see the IDX comma j greater than IDX. Correct, length greater than j greater than IDX. Minus 1. Okay, this looks to be good only. கரெக்டாக தான் அடிச்சிருக்கேன். I think we have to you have to compare I and IDX, not I minus 1. Here you have to do IDX. When you are planning to நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்வாப் பண்ண ட்ரை பண்றோம்ல, அப்ப IDX தானே, நம்ம IDX ஓட தான் கம்பேர் பண்ணணும். ப்ரீவியஸ் ஓட கம்பேர் பண்ணக்கூடாது. இங்க I minus 1 இல்ல IDX.
Okay, now it is solved. Now let's try to remove this. Okay, இப்ப ப்ரீவியஸ் கேஸ் நம்ம மாதிரி ப்ரீவியஸ் கேட்டே ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் வரும். இந்த டெஸ்ட் கேஸ்ல டூப்ளிகேட்ஸ் வரும். ரைட். இப்ப டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா ஐ திங்க் we can have a hash set of integer. Okay, loop அடிக்கிறதுக்கு முன்னாடி new hash set. Okay, இப்போ நம்ம எந்த வேரியபிள் எடுத்து ஸ்வாப் பண்றோமோ அதை வந்து நம்ம ஹேஷ் செட்ல போட்டுடலாம். set dot add of arr of I அந்த வேல்யூவை போட்டுடலாம். இப்போ அந்த செட்ல ஏற்கனவே இருக்கு அப்படின்னா if set dot contains திருப்பி அதே வேல்யூ வருது அப்படின்னா இங்க ஒரு கண்டினியூ கொடுத்துடலாம். ரைட். I think this way also you can avoid duplicates. Yes, this also works. ஆனா இங்க ஒரு hash set எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த பெர்முடேஷன்ல டூப்ளிகேட்ஸ்ல நம்ம பேக்ல போகும்போது உடனே ஸ்வாப் பேக் பண்ணக்கூடாது. ஒன்று லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்வாப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு டேட்டாவை ஒரு நம்பராக போகிறோம்ல அது எல்லாத்தையும் ஹேஷ் செட்டில் போட்டு அந்த ஹேஷ் செட்டில் இருந்துச்சுன்னா திரும்பி நம்ம கன்டினியூ பண்ணிக்கணும் இந்த பேக் உடனே போகிறதா இருந்தால். ஸோ இன் எய்தர் கேஸ் இட் வில் ஒர்க். ரைட். இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆப்வியஸாக இட் வில் பி இப்போ லென்த் ஆஃப் த அரே. ரைட். ஸோ n டைம்ஸ் என்ன லென்த் இருக்கோ அந்த n டைம்ஸ் போகும். ஓகே. ஸோ number of permutation will be n factorial. Right? Number of permutation is usually n factorial. So இங்க n times copy பண்ணுவோம் இங்க. So n into n factorial is the time complexity.